அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மார்ச் 21ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்த வீடியோவின் நோக்கமே சந்தையை நாம் எளிமையாக எப்படி பார்ப்பது, எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. நம்ம இதில் எந்த பரிந்துரை வழங்குவதில்லை. ஏன் வழங்குவதில்லைன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் பை பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம கண்ணை மூடித்தனமாக நம்ம பை பண்ணிவிடுவோம். ஒருத்தர் செல் பண்ண சொன்னால் கண்டிப்பாக நீங்களே போய் செல் பண்ணிடுவீங்க. அது முக்கியம் கிடையாது. மற்றவர்களின் கண்ணோட்டத்தில் சந்தையை நீங்கள் பார்க்கவே கூடாது. உங்களோட கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். அதனால தான் நம்ம எந்த இடத்துலையுமே இவ்வாறு பை செய்யுங்கள், இவ்வாறு செல் செய்யுங்கள் என்று நம்ம கொடுக்காம அதற்குண்டான குறிப்புகளை கொடுத்துட்ருக்கோம். இது மக்கள் நேரடியாக நம்ம கொடுக்கறத விரும்புறதில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய பார்வையாளர்கள் குறைவாக தான் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, உங்களை அட்ராக்ட் பண்ணி நம்ம உங்களை பார்க்க வைப்பது என்னுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தையை எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமாக இருக்கணும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அனைவருமே வரைபடத்து மூலியமாகவே தான் கொடுத்து ட்ரெண்ட் லைன் வரைகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே. ஆனால் அதனுடைய அடிப்படை ஏன் தேவை உருவாகிறது, ஏன் அளிப்பு உருவாகிறது, அளிப்புனா செல்லிங் ப்ரெஷர் ஏன் வருது, டிமாண்ட் ஏன் வருது அப்படின்னே தெரியாமல் நம்ம சந்தையில் வியாபாரம் செய்தால் பல நாட்கள், அதாவது குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்க முடியும். அதனால் சந்தையை நம்ம எளிமையாக கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை இந்த மாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்ட்டு நான் கட்டண பயிற்சி தான் உங்களோட நோக்கம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்வாதம் செய்கிறாங்க. அது அவர்களுக்கே கொஞ்சம் புரிய வேண்டாமா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையே நான் நம்பர்ஸாக நியூமரிக்காக கொடுத்து இது ஏன் எப்படி வந்ததுன்னு சொல்லித்தராமையே விட்டுருந்தா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் இது எப்படி கணக்கிடணும் அப்படின்னு வெளிப்படையாகத்தான் நம்ம அது பண்ணியிருக்கோம். அது பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, ஆப்ஷனுடைய பேசிக்ஸ்லேயும் இருக்குது. எல்லாமே நம்ம ஓப்பனாக தான் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் அழகாக உங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து பழகினாலே சிறப்பாக இருக்கும். நம்ம கட்டண பயிற்சியில் பங்கேற்கணுங்கிறது உங்களுடைய விருப்பம். அதில் யாரும் கட்டாயப்படுத்துறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அதை பார்க்கணும். அதே மாதிரி காலையிலேயே நம்ம சொன்னோம், இண்டெக்ஸ் ரேஷியோ நிஃப்டி பலமா பேங்க் நிஃப்டி பலமா, யார் பலம் யார் பலவீனம் என்று பார்த்து வியாபாரம் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கும் குறிப்பு கொடுத்துருந்தோம். நிஃப்டி இவ்வளோ பாசிட்டிவ்னா பேங்க் நிஃப்டி இந்த இம்பேக்ட் இருக்கணும். இந்த ரேஷியோவில் மாறுபாடு வந்தாலே அது வாய்ப்பு யார் பலம் பலவீனம் பார்த்துன்னா, இன்னைக்கு காலையிலேயே நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியோட ரேஷியோ மாறி இருந்து பலவீனமாக இருந்து அதோட நோக்கம், அதனுடைய வாய்ப்பு எப்படி இருந்து நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே நம்மளோட எல்லைகள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருக்கு. அதை நீங்கள் பார்த்தால்தான் புரியும். அதனை கண்டு நல்லா ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியோட ஓப்பன் 17,329, நேற்றை முடிவுற்றலை 17,287. அப்போ கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. ஹை பார்த்தா 17,353. நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பக்கமே செல்லவில்லை. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது 17,287. இதுதான், இந்த கலரிங் தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ். சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் வந்த பிறகு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகலாம். அப்போ என்ன ஆகுது, இந்த வாரத்தோட ஓப்பன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த வாரத்தோட ஓப்பனை எப்படி இம்பேக்ட் பண்ணுது பாருங்கள். அந்த ஓப்பனுக்கு கீழே தான் இன்றைக்கி நிலை பெற்றிருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நிலை பெற்றிருக்கு. முதல் சப்போர்ட் நம்ம 17,205 சொன்னோம். அந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு. முடியலைங்கும்போது அந்த S1 பிரேக் பண்ணதுமே சந்தை அடுத்த பயணம் நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்ச் 17,107 அந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் திருப்பி மேலே போயிட்டு அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இது எவ்வளவு தூரம் இந்த இடத்த ஏன் தக்க வச்சது அப்படின்னா உங்களுக்கு இதுதான். இது எப்படி கொடுத்துருந்தோம், ஷார்ட் ஸ்ட்ராடல் அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படிங்கிறது வெளிப்படையாக தான் கொடுத்துருக்கோம். இது எந்த மறைமுகம் இல்லை. இந்த கணக்கீடு எவ்வளவு தூரம் வேலை செய்துள்ளது என்று பாருங்கள். வரைபடம் இல்லாமல் இது நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்ன்ட்டு நம்ம முன்கூட்டியே நம்ம எடுத்துருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதே நாளை தினம் 17,000 புட், 17,200 புட், 17,500 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை 17,500லேருந்து 17,000 இது ரொம்ப முக்கியம். அப்போ 17,000 புட் 126 ரூபாய். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 16,975 இருந்து 17,500 நம்மளுக்கு 51 ரூபா, 16,550 இந்த எல்லைக்குள்ளே இருக்க போகுது. இது 550, 575 புள்ளிகள். அப்போது 575 புள்ளிகளில் நம்ம வகுத்தோம்னா 290 புள்ளிகள் வரும். அதனுடைய தாக்கம் 290 300ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு
275 ஒரு 250 17,250ங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அந்த 17,240 வந்து நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். 17,240க்கு கீழே தான் க்ளோசிங் ஆயிருக்கு. நாளை தினத்திற்கு நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் குறுகிய எல்லை அப்படின்னா 16,935லிருந்து 17,310, வைட் ரேஞ்ச்னா 16,725லிருந்து 17,475. இந்த குறுகிய எல்லைக்குள்ள சந்தை இருந்தால் வால்டைல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வைட் ரேஞ்சுக்குள்ளே போகும்போது தான் இந்த ஷார்ட் ரேஞ்சிலிருந்து வைட் ரேஞ்சுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது தான் ஒன் சைடு ஆகும். அந்த ஒன் சைடோட தாக்கத்தில் தான் செல்லிங் ப்ரெஷர் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் கவரிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் 17,274, 17,384, 17,551. சப்போர்ட் லெவல் 17,994, 17,012, 16,874. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஹை போட்டு உடனே இறங்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் 36,109. அந்த 36,109 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணினதுமே அங்கிருந்து மார்க்கெட் 200 புள்ளிகள் ஏறி இருக்கு. இந்த இடத்த நம்ம எப்போ கணிச்சிட்டோம்? நேத்தே கணித்திருக்கிறோம். இதை வந்து புதிதாக இன்று நம்ம எடுத்தது கிடையாது. அதே மாதிரி அதை பிரேக் பண்ணதுமே ஷார்ட் ரேஞ்ச் 35,840 அந்த இடத்துல வரவே இல்லை. சந்தை அந்த இடத்துல இருந்து அந்த எல்லைக்குட்பட்டே வணிகமாயிருக்கு. இப்போ 17,109 ஏன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குன்னா அதனுடைய தாக்கம் தான். ஸோ இதனை நீங்கள் அறிந்து புரிந்து வியாபாரம் செஞ்சாலே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் 36,428, ஹை 36,600, லோ 35,900, 700 புள்ளிகள் ஹைக்குள்ளோவுக்கும் அமைந்துள்ளது. சந்தை பார்த்தீங்கன்னா 36,000 புட், 36,500 கால், 37,000 கால், 35,500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 35,500லிருந்து 36,500க்குள் சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சந்தை வந்துட்டு குறுகிய எல்லை 35,540லிருந்து 36,565 இருக்க போகுது. அதே மாதிரி வைட் ரேஞ்சுனா 34,975லிருந்து 37,025க்குள்ளே இருக்க போகுது. இதே மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் 36,386 ரெசிஸ்டன்ஸ், 36,565 ரெசிஸ்டன்ஸ், 36,824 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் 35,787, 35,540, 35,217 இருக்கிறது. சந்தை இந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எடுத்து எப்படி வியாபாரம் செய்யணும் உங்களோட கண்ணோட்டத்திலே பாருங்கள். இதில் எந்த இடத்துல நம்ம பரிந்துரை வழங்கலை. இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அது மார்ச் 25ஆம் தேதி வகுப்பு தொடங்குது. அதுக்கு தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு நம்மளுக்கு வந்துட்டு சலுகை கொடுத்துருக்குறோம். அந்த சலுகை கால நீட்டிப்பிலையும் எடுத்துக்கலாம் அல்லது வந்துட்டு சலுகை கட்டணத்திலையும் எடுத்துக்கலாம். அந்த இதில் ஏதாச்சும் ஒரு சலுகையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் 9842610908 என்று என்னைக்கு வாட்ஸ்அப் செஞ்சு அதனுடைய விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபல் நிறுவனத்தின் மூலிமா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். விருப்பம் வந்துட்டு எங்களுக்கோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஆலோசனைகள் எங்களுக்கு மிக முக்கியம். முடிந்தளவு ஃபீட்பேக் கொடுக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.